பையன்சாமி உனக்கு என்ன ஆகுதுண்ணா? பையன்சாமி என்ன ஆகுது? ம் ஆரஞ்சு இந்த தலையை 500 ரூபாய் நானே வாங்கிக்குவேன். இந்த தலையை 500 ரூபாய் நானே வாங்கிக்குவேன். இல்லை உங்களுக்கு வேணுமான்னு சொல்கிறேன். ஏன்னா அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அரை இன்ச்சு விட்டு வச்சுருக்கீங்கள, அந்த அரை இன்ச்சில் அந்த 1/2 கிலோ சதம் வந்து போச்சு. ஆமாம் எனக்கா நேற்று வந்து கிளம்பிட்டா செலவு வந்து என்ன இப்போ அப்படி ஒரு பீஸ் போய் விட முடியாது. ஓகே ஒரு பீஸை காப்பாற்று தான் பெரிய விஷயம். தம்பி இந்த பீஸ் போய் பாரு அப்படியே போட்டா புரியல. ஆமா உள்ளிய வீடு கட்ட வீடா சைஸு 10 இருக்குமா எல்லாமே? அங்கே உள்ள வீணா அவங்களுக்கா? வாங்கிடு கிடைக்காது. நம்ம ஊருக்குள்ளே கிடையாது பெரிய விஷயம். அது நம்ம வீட்டுக்கு போகலையே பொத்துக்கு தெரியாது. ஆமா போக தெரியும். ஆனால் பொருள் மேலே ஆசை வந்து தர இடத்து மேலே ஆசை வரல எனக்குலாம். உண்மையிலுமே தான் பொருள் மேலே தான் ஆசை. எனக்கு மண்ணு மேலே ஆசை வருது எனக்கு. இப்போதான் வந்து இப்போ கூட வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த முடிவு. கண்டிப்பாக வாங்கிடுவேன். பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு தான் வெயிட்டிங். 2 பொண்ணு வச்சுலாம் வீட்டில் வாங்குற ஐடியாலாம் இல்லை. ஒரு பொண்ணு அனுப்பிச்சிடுவான். அப்புறமா பொண்ணு படிக்கிட்டு இப்போதான் +2 படிக்குது. இல்லை அந்த பெரிய பேர் வீட்டில் தான் இருக்குது. அவங்க இப்போ 10th முடிச்சிட்டாங்க. அதோட நின்ட்டாங்க. ஆமாம்மா அது இது கிறிஸ்டினில் பார்க்கணும். கிறிஸ்டினில் பார்க்குறேன். எல்லாம் அமைதிக்கு கரெக்டாக அமைஞ்சிடும். ஆமாங்க 2 பொண்ணுக்கா. ஒரு பெரிய சின்ன பொண்ணுக்கு தான் +2 போயிருக்குது. +2 போயிருக்குது. சின்ன பெரிய பொண்ணு வீட்டில் 20 வயசு தொடங்கிடுச்சு. சர்ச்சில் ஐயா சொல்லியிருக்கேன் பார்ப்பாங்க. ஆமாம் ஒரே ஆள்கிட்ட பார்க்க போகிறது கிடையாது. உனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்கிட்ட சொல்லி அவங்க பார்த்து உங்கள் சர்ச்சில் நல்ல பையனாக இருக்குதா பாருங்க. ஆண்டவருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். எல்லா பிள்ளைங்களுமே ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க ஒரு மாதிரி வளர்க்குற வளர்ப்பு தான். பொண்ணா தான் சரி பையன் தான் சரி. ஆமாம் சொல்கிறேன். சரிப்பா பைக் எடுத்துருப்பா. பீஸ் எல்லாம் என்ன தேவை இல்லை. நான் 6 மணி நேரம் வெட்டியா கொல்லியா
ம் தலை வச்சுமா இல்லை அப்படியே தான் இருக்கணும். இந்த பையனை பெரிய பெரிய போயிட்டா இந்த பையன் நம்மளுதா போடுனா போடுங்க எல்லாம் அதை போடுறதா போடுங்க ஈஸாக வச்சுக்க அங்கே போய் எதாவது பண்ணிக்கலாம் ஏதாவது தேவைப்படும் தூக்கலாம் போட்டோ வேணா விடு எடுத்தேன்னா அவன் அவ்வளோதான் அடுத்தவங்களை பார்த்து எப்படி சிக்கணும் இல்லையா பின்னாடி ஷார்ட்ஸ் எடுக்கலாம் வீடியோவே இல்லைண்ணா கட் பண்ணிக்கலாம் எதுலாம் அதை கட் பண்ணி சிதம்பரம் போகுது நீங்கள் கட் பண்ணி எடுத்து போனால் தான் உங்களுக்கு சேஃப்டி கட் பண்ணாமனா கட் பண்ணாத போனால் நான் கட் பண்ணுறேன் உனக்கு பார்க்குறியா ஆல்ரெடி கத்தி ஓடி விடுறேன் கட் பண்ணிட்டு கவரில் போட்டு தர்மபுரம் பாக்ஸுங்களா பே படிச்சிங்க மறுநாள் காலையில் எடுத்தால் கூட ஒன்றா மீன் என்ன விஜய் முடிஞ்சு எதிர்பார்த்தோன்னு எதுவும் வாயிலிருந்து வரல பிரச்சனை ஒன்றும் எடுக்க முடியாது கேட்டீங்க இல்லை ஒரு முக்கியமான வேலை நடந்துக்கும் போது நடுவில் குறுக்கு பேசிக்கிட்டு என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மீனா 4 மீன் தானே ஆ 4 மீன் தானே வாங்கினா இல்லை இல்லை அதாம்மா இல்லை என்னங்களா அதிகாரி இல்லை அங்கே நிற்க முடியல போகிறாரு ஆமாம் இப்போ அந்த அம்மா வந்து அந்த அம்மா கத்துவாங்க எப்படி தூக்கி காட்டலாம் சைடில் எடுத்துருக்கலாம் நீ சொல்றதுக்கு அப்புறம் நிப்பாட்டனே ஏன் மண்ணு கடை சுத்தமா கடை சுத்தமா வழி இந்தாப்பா இது பேர் வந்து தர்த்த மீன் கொடுவா மீன் மாதிரியே இருக்கும் ஆனால் விலை கம்மியாக இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு கொடுவா மீன் மாதிரி தெரியாது அவங்களுக்கு ஓ ஏம்மா மீனை கொடுத்தா மீன் எடுத்து போகிற பழக்கமே கிடையாதா ஒன்றும் இல்லை நீ எப்பயாவது காசு கொடுக்க போகிற மீன் எடுத்து போகணுமா இல்லையா இங்கே எவ்வளோ டிராஃபிக் ஆகுது ஏரியா என்ன மீன் கொடுத்தா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க இன்னொரு 50 ரூபா கொடுங்க லாஜிக்கெல்லாம் கிடையாதுமா இங்கே முடிஞ்சா வெட்டுங்க இல்லைன்னா எடுத்துகிட்டு போய் நாளைக்கு கூட முடிஞ்சதா சரிங்க நம்ம கொடுத்தா மாதிரியே சொல்றியா ஐடியாடு சீக்கிரம் எடுக்கணும் ஏம்மா 4 மீன் எடுத்து வந்தேன் 4 மீனுக்கும் என்ன ரேட்டாக இருக்கிற கொடுத்துட்டு போங்க அதிகமாக கேட்கல எதையுமே கொடுத்துட்டு தான் பேசணும்